அனைவருக்கும் வணக்கம். Dropshipping product selection பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு business and money making interest இருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க. Let's get into the video. Dropshipping பத்தி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ட்ராப்ஷிப்பிங்கை பற்றி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ட்ராப்ஷிப்பிங்கில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுளில் போயிட்டு டாப் 10 ட்ராப்ஷிப்பிங் ஐடியாஸ் ஆர் டாப் 10 ட்ராப்ஷிப்பிங் நிஷஸ் ஃபார் 2020 இல்லை டாப் 10 ப்ராடக்ட் நிஷஸ் ஃபார் 2021 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து ட்ராப்ஷிப்பிங் யூஎஸில் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வர்ற ப்ரைஸ் எல்லாமே டாலர்ஸில் தான் இருக்க போகுது. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து லோக்கல் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஸ்டோர்லேயே போய் டேரெக்டாக வாங்கிடுவாங்க, ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷூஸ், வாட்சஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ரெண்டாவது க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட வெயிட் லெஸ் தென் 1 kg இருக்கணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 kgக்கு அதிகமான வெயிட் உள்ள ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணால் ஷிப்பிங் சார்ஜஸ் அதிகமாக வரும். மோஸ்ட்டாக நம்ம ட்ராப் ஷிப் பண்ணுறது AliExpress தான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ப்ராடக்ட் சைனாலேருந்து தான் ஷிப் ஆகும். ஸோ ஷிப்பிங் காஸ்ட் வந்து அதிகமாகும். உங்களோட ப்ராடக்ட் வெயிட் கூட 1 kgக்கு அதிகமான ப்ராடக்ட் வெயிட் இருந்ததுன்னா ஷிப்பிங் காஸ்ட்டுமே அதிகமாகும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷூவாக இருக்கட்டும், ஒரு வாட்சாக இருக்கட்டும், அதோட ப்ரைஸை நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். பட் நம்ம ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிற ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து கஸ்டமரால் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இதுவே ரொம்பவே ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. மூணாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட பாப்புலாரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த டைம் பீரியடில் எந்த ப்ராடக்ட் வந்து பாப்புலராக இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். AliExpressலேயே ஒரு சீக்ரெட் டூல் இருக்குது ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸை எவால்வேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். லைவாகவே நான் டெமோ காமிக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் வந்து 4.5க்கு மேலே இருக்கணும். இப்போ AliExpressல ப்ராடக்ட்ஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னா அதில் ரேட்டிங்ஸ் இருக்கும். அந்த ரேட்டிங்ஸ் வந்து 4.5க்கு மேலே இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் ஒரு ரிலையபிளான ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டோட சப்ளையர் வந்து ரிலையபிள் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 4.5க்கு கீழே இருக்கிற ரேட்டிங்கில் எந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் நான் பேஸ் பண்ணி AliExpressல வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ரிசல்ட் வரும். இது வந்து ஷிப் ஃப்ரம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் ப்ராடக்ட் வந்து நம்ம ஈஸியாக ஷிப் ஆகும். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஷிப் ஆகும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலன்னா சைனாலேருந்து ஷிப் ஆகும். ரெண்டாவது வந்து ஆர்டர்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் படி ஸ்டார்ட் ஆகும். ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டை நான் கிளிக் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் நல்லாவே ரிவ்யூஸ் இருக்குது. 4.5க்கு மேலே ரிவ்யூஸ் இருக்குது. அதாவது 4.7 ஆக்சுவல் ரிவ்யூஸ் இருக்குது. 12,000க்கு மேலே ஆர்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ இது நல்ல ப்ராடக்ட். அது மாதிரி இந்த சப்ளையரும் நல்ல ட்ரஸ்டட் சப்ளையர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதில் ஷிப் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிற ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். இதில் எந்த கேரியரில் ஷிப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, USPSல ஷிப் பண்ணுறாங்க. 4 to 7 டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இந்த ப்ராடக்ட் வந்து யூஎஸ்லேருந்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஎஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஷிப் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு. அதனால் உங்களுக்கு ஷிப்பிங் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் சைனான்னு சூஸ் பண்ணிங்கன்னா 20 to 40 days வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ அந்த மாடல் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ப்ராடக்ட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் மொபைல் ஃபோன் ஹோல்டர். ஸோ இது வந்து நார்மலாக வந்து எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட். அது ப்ராடக்ட் வந்து நம்ம ஷோல்டர்லேயே போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ பார்க்கலாம், இல்லை கேம் விளாடலாம், சாப்பிடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி படுத்திருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து ட்ராப் ஷிப்பிங்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுலேயுமே ஷிப் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இது எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4 to 13 days அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குமே ரிவ்யூஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணணும். அதாவது ரிவ்யூஸ் நல்லா இருக்கணும், ரேட்டிங்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், trends.google.comனு கூகுள் சர்ச் பண்ணுங்கள். அப்படின்னு கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு URL வரும். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்துக்கலாம். இதில் வந்து நான் நெக் ஃபோன் ஹோல்டர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து அதோட சர்ச் ரிசல்ட்ஸ், அதோட சேல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இப்போ கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பாஸ்ட் 12 monthsக்குள்ள ரெக்கார்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கேட்டகரிஸ் வந்து ஆல்னு நீங்கள் கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் ஆரம்பிக்குது. அது 100க்கு கிட்ட இருந்து ஒரு 80க்கு மேலே இருக்குன்னா ரொம்பவே நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராடக்ட்னு அர்த்தம். 50க்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுறது யூஸ்ஃபுல்லான அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபில்டர் வந்து பாஸ்ட் 5 yearsனு கொடுக்குறேன். அப்போனா அந்த 5 yearsக்கு அந்த ப்ராடக்ட்டோட டேட்டாஸ் எப்படி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AliExpress Dropshipping Center. இது வந்து AliExpressோட ஒன் ஆஃப் த டூல். ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கோங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து ப்ராடக்ட் அனாலிசிஸ்னு ஒரு டேப் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் யூஆர்எல் என்டர் பண்ண செக்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த ப்ராடக்ட்டை அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அனலைஸும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் டேட்டா நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு மீடியமாக தான் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து டே பை டே அனாலிசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 7th இருக்குது, அப்புறம் 10th, நவம்பர் 10th, அப்புறம் நவம்பர் 13, 16. இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 7, 10, 13, 16 அப்படிங்கிற டேட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ சேல்ஸ் டேட்டா வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இதில் அனலைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணலாம். இன்னொரு ப்ராடக்டோட யூஆர்எல் நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டு யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். அதாவது அந்த பெல்ட்டு அதை பேஸ் பண்ணி அனலைஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அந்த ப்ராடக்ட்டை காட்டும் இந்த ப்ராடக்ட் நல்ல ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதுமாதிரி இந்த ஸ்டோரோட ரிலையபிலிட்டியும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அனாலிசிஸ் டூல் AliExpress டூலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ப்ராடக்ட் ரிசர்ச் அப்போ. ஸோ இப்போ என்னன்னா இன்னொரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இது எதுக்கு எடுத்திருக்கேன்னா, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த AliExpressல உள்ள செல்லரோட ரேட்டிங் நல்லா இருக்கணும். அது எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதில் டாப் பிராண்ட் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ அந்த பேட்ச் இருந்தாலே அவங்க வந்து ஒரு நல்ல ரிலையபிளான சப்ளையர் அப்படிங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேட்ச் ஒன்று இருக்குது, டாப் பிராண்ட்ஸ்னு. அதுமாதிரி இவங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது. 96.8% ஆஃப் ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல ஷாப் அப்படிங்கிறது, நல்ல சப்ளையர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம பார்த்த டிப்ஸில் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். நம்ம ப்ராடக்ட்டோட வெயிட் வந்து less than 1 kg இருக்கணும். அந்த ப்ராடக்ட் ஈஸியாக ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடாது. கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்டை நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் ட்ரெண்டாக இருந்தால் மட்டுமே அந்த ப்ராடக்ட் நம்ம செல் பண்ண மாதிரி இருக்கணும். AliExpressல உள்ள ட்ராப்ஷிப்பிங் டூல், அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ராடக்ட்டோட ரேட்டிங் 4.5க்கு மேலே இருக்க ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளான ட்ராப்ஷிப்பிங் ப்ராடக்ட்டை ஈஸியாகவே உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தனால அடிஷ்னலாக 2 டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கபிள் ப்ராடக்ட்ஸ், கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் இல்லை ஃப்ரெஜைல் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ராப் ஷிப்பிங் பண்ணாதீங்க. கிளாஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெஜைலாக இருக்கிற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணாதீங்க. ஏன்னா சைனாலேருந்து உங்களுக்கு US வரும்போது ஒருவேளை பிரேக் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம ட்ராப் ஷிப் பண்ணுறது தவிர்க்கணும். கடைசியாக உள்ள டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் $10 to $25 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிற ப்ராடக்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து $10 to $25 உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, $10 to $25 வரைக்கும் இருந்தால் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குறது கஸ்டமர் யோசிக்க மாட்டாங்க. $25 மேலே போச்சுன்னா கொஞ்சமே அதிகமான ப்ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக யோசிக்க சான்ஸ் இருக்குது. இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குற ப்ரைஸோட into 3 times அதிகமான ப்ரைஸ் வச்சு தான் நம்ம செல் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு $6 ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா $18க்கு செல் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் மணி மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.